வணக்கம். தூவானம் ஒரு அழகிய ரம்யமான சூழலில் உங்களை வரவேற்கிறது. ரம்யம் என்று சொல்லுகின்ற போது அந்த சூழலில் உள்ள அழகு நம்முடைய மனதை தொற்றிக்கொள்கிறது. நம் மனதும் கூட அழகாக மாறிவிடுகிறது. ராஜகிரியவில் ரிவர் ஃபேஸ் என்கின்ற ஒரு ஹோட்டலை சூழ உள்ள அழகிய இடத்திலே தான் இன்று எங்களுடைய தூவானம் படப்பிடிப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அழகான நீரோடை, அந்த நீரோடை சலசலத்து வரும் ஓசை, அந்த நீரோடையிலிருந்து வருகின்ற குளிர்ச்சி நம்மையும் நம் மனதையும் குளிர்விக்கிறது. அதே போல பசுமை நிறைந்த புல்வெளி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பூஞ்சோலையை போல் அங்காங்கே விதம் விதமாக வண்ண மலர்கள் பூத்து குலங்குகின்றன. மரங்கள் நிறைந்த சோலையாகவும் இந்த அழகான இடம் காட்சியளிக்கிறது. எனவே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த சூழலுக்குள் உங்களையும் அழைக்கிறோம். வாருங்கள், நாங்கள் முதல் அம்சமாக மொழி நடனத்தை ரசிக்கலாம். பாவாடை சிட்டு பாவாடை சிட்டு சுடர் வலியும் முகமும் சேலை சுற்றிய பிரம்பன இடையும் பின்னிய கூந்தல் ஜடையும் இவள் பொன்னிற வண்டோ. தளர் நடை அன்னம் ஒளி கொலுசினில் மின்னும் உடல் தாமரை தண்டாள் இவள் மல்லிகை செண்டோ. கார்குழல் ஆடிடும் பரதம் காணின் கங்கையில் மூழ்குமே விரதம். தாவணி கட்டிய தேரோ இவள் தாரகை குஞ்சோ. தாவணி கட்டிய தேரோ இவள் தாரகை குஞ்சோ. புருவம் இளம்பிறை போலும் குறும் புன்னகை நினைவினில் ஊறும். அழகின் கடைமகள் தானோ இவள் அன்பின் ரதியோ. புல்லாங்குழலன விரல்கள் கமல பொய்கையில் விரிந்த இதழ்கள். புல்லாங்குழலன விரல்கள் கமல பொய்கையில் விரிந்த இதழ்கள். மணக்கும் சந்தனத் தோளாள் இவள் மன்மதக் கலையோ. மைவிழி மீனென நீந்தும் மஞ்சள் கழுத்தினில் ஆரம் தூங்கும். மைவிழி மீனென நீந்தும் மஞ்சள் கழுத்தினில் ஆரம் தூங்கும். பட்டுடல் பவளத் தட்டோ இவள் பாவாடை சிட்டோ. பட்டுடல் பவளத் தட்டோ இவள் பாவாடை. எல்லாவற்றுக்கும் கொடுப்பினை வேண்டும் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு என்ன கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒருவர் சிறப்பாக எதையாவது பெற்றுவிட்டால் நாங்கள் அப்படி சொல்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் எதை கொடுத்து வைத்தார்கள்? சிறந்ததை. சிறந்ததை கொடுத்து வைக்கின்ற போதுதான் சிறந்ததை பெற முடிகின்றது. நிச்சயமாக கலைஞர்களாகட்டும் இலக்கிய கர்த்தாக்களாகட்டும் அவர்கள் சிறந்ததை கொடுப்பதால் தான் அவர்கள் பெறுகின்ற பெறுபேறுகளும் சிறப்பாகவே இருக்கிறது. வழமையாக நாங்கள் பட்டறைக்குள் அப்படிப்பட்ட படைப்பாளிகளை அழைத்து வருகிறோம். இன்றும் உங்களுக்காக நாங்கள் ஒரு தம்பதியை அழைத்து வந்திருக்கிறோம். பவள விழா கண்ட அந்த தம்பதிகளை நாங்கள் உங்களுக்கு இப்போது அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். அந்த தம்பதி யார் என்று நீங்கள் கேட்கலாம். நாடறிந்த எழுத்தாளர் டாக்டர் ஞானம் தம்பதிகள் தான். அவர்களை இன்று நாங்கள் நேர்காணல் செய்கிறோம். ஏனென்றால் ஒரு சிறப்பாக அவர்கள் பவள விழா கண்ட தம்பதி என்று சொன்னோம். அதே போல நீங்கள் அறிந்த ஞானம் சஞ்சிகை தன்னுடைய 2வது பதிப்பிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அவர்களை சந்திக்கிறோம். இருவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். டாக்டர் ஞானம் அவர்களே, நாங்கள் பல தடவை உங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த ஞானம் சஞ்சிகை தொடர்பாக. ஆனால் இன்று ஒரு சிறப்பு, 200வது இதழை நாங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். 200வது இதழ் மட்டுமல்ல, பவள விழா மகிழ்ச்சியும் கூட. அண்மையிலே இந்த விழா வெகு சிறப்பாக சிறந்த படைப்பாளிகள் கலைஞர்களின் பங்களிப்போடு என்று சொல்லுகின்ற போது நாடளாவிய ரீதியிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். கடல் கடந்தும் கூட வருகை தந்திருந்தார்கள். அந்த விழாவின் சிறப்பு பற்றி ஒரு சின்ன சுருக்கம் நீங்களாக. இந்த விழாவுக்குரிய சிறப்பு, நாங்கள் 200வது இதழை வெளிக்கொணர்ந்த பொழுது அது என்னுடைய பவள விழாவாகவும் அமைந்தது. அது ரெண்டும் ஒன்று சேர அமைந்ததும் ஒரு சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இது பொதுவாக பவள விழா வரும் பொழுது வேறு 200வது இதழ் வர முடியாத சூழல்கள் மற்ற சஞ்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு தற்செயலாக அல்லது தெய்வாதீனமாக 200வது இதழை நாங்கள் வெளியிட்ட பொழுது
இந்த பவள விழாவும் வந்தது. இந்த 200வது இதழ் என்றது ஒரு ஞானம் சஞ்சயின் போக்கிலே ஒரு பெரிய மைல்கல் என்று சொல்லலாம். இது ஒரு ஈழத்து இலக்கிய வெளி என்ற முறையிலே ஈழத்து இலக்கியம் எவ்வாறு நவீன இலக்கியம் எவ்வாறு ஆரம்பித்தது, எவ்வாறு படிமுறை வளர்ச்சி கண்டது, இன்றைய நிலை என்ன என்ற விடயங்களை எல்லாம் நேர்காணல்களாக இந்த 200வது இதழில் நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த நேர்காணல்கள் எல்லாம் இந்த ஈழத்து நவீன இலக்கியத்திலே பங்குதாரர்களாக இருந்தவர்கள் 60 பேருடைய நேர்காணல்களை நாங்கள் தொகுத்து 1000 பக்கங்களில் தொகுத்து நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய 75வது வயதிலே பவள விழாவும் அந்த அமைந்தது. இந்த பவள விழா மலரிலே பவள விழா கொண்டாடுவதற்கு இந்த ஈழத்து படைப்பாளிகள் பலர் முன்வந்து அந்த பவள விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். குறிப்பாக ஞானத்திலே எழுதி வளர்த்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர் பலர் இந்த பவள விழாவை கொண்டாட வேண்டும் என்று முன் வந்து இதை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், இப்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருக்கின்ற செல்லத்துறை சுதர்சன் அவர்கள் ஞானத்திலே வளர்ந்த ஒரு கவிஞர். அவர் இந்த பவள விழாவை எப்படியாவது கொண்டாட வேண்டுமென்று அவர் முனைப்பு பெற்று பலரிடம் கட்டுரைகளை பெற்று அவரே பதிப்பாசிரியராக இருந்து இந்த பவள விழா மலரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பவள விழா ஒழுங்குகளை அந்த விழா குழு ஒன்றை அமைத்து அவர் முன்னின்று செய்திருக்கிறார். பல பேராசிரியர்கள் இந்த குழுவின் ஆலோசகர்களாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார்கள். இதனாலே தான் இந்த பவள விழா ஒரு மிகச்சிறந்த விழாவாக அது அமைந்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான பதிவாகவும் கூட இந்த 200வது ஞானம் சஞ்சிகை அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். திருமதி ஞானம் அவர்களே, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். அந்த வகையில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு சஞ்சிகை என்று சொல்லுகின்ற போது ஒரு சாதாரண கையேடாக இருக்கட்டும், 20ஐ தாண்டுகின்றதே குதிரை கொம்பாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 200வது சஞ்சிகை வெளியாகி இருக்கிறது. அதுவும் மிக சிறப்பாக. இதிலே உங்களுடைய பங்களிப்பு, ஏனென்றால் நாங்கள் இந்த வரலாறுகளிலே பார்க்கின்ற போது பல எழுத்தாளர்கள் தமிழ் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது அவர்களுடைய துணைவுமார் அநேகமாக இந்த படைப்புகளுக்கு அல்லது எழுத்துக்களுக்கு ஒத்துப்போகாதவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். துன்பம் சூழ்ந்த ஒரு நிலையிலே தான் இந்த படைப்பாளிகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இது மாறுபட்டதாக இருக்கிறது. உங்களுடைய பங்களிப்பை சொல்லுங்கள். முதலில் நான் நினைக்கின்றேன், என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஞானம் என்று அமைந்ததாதோ என்னவோ, எனக்கும் அந்த இலக்கிய ஆர்வம் இயல்பாக இருந்தது. எனவே எங்களுடைய முதல் ஞானம் 2000 ஆண்டு ஆரம்பித்த அன்றே நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த நேர்காணல் ஏதாவது நாங்கள் பெற்று அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தப்பட வேண்டும். எங்களுடைய ஞானத்தின் முதலாவது எங்களுடைய இதிலே நாங்கள் பதிவு செய்துள்ளோம் எஸ்போவினுடைய நேர்காணல். தொடர்ந்து டொமினிக் ஜீவா, பேராசிரியர் சிவ தொடர்ச்சியாக. அப்போ என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த இலக்கியம் என்றது கடத்தப்பட வேணும். அதுதான் வேலை முக்கியம். அந்த கோதாவில் எனக்கு இதோட அது இணைகிற ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் தந்து என்று தான் நான் கூற வேண்டும். அதே நேரத்தில் இந்த பதிவுகள் ஒவ்வொருடைய நேர்காணல் பதிவுகள் வரும் பொழுது அங்கே 2 பேருடைய திட்டம் இவ்வளோ எல்லாத்தையுமே நாங்கள் எப்படியாவது ஒரு ஒருமைப்படுத்தி கொண்டு வர வேணும் என்று. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் தந்திருக்கிறார். 200வது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பதிப்பை. இதில் 60 பேர்கள் அடக்கப்பட்ட அவர்கள் உண்மை விளம்பியாகத்தான் இந்த பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது பல தலைமுறைக்கு இது கடத்தப்படும் என்ற இதில் நான் இந்த ஞானம் தொடர்பாக வெறும் கட்டுரைகளை தொகுத்து அதுக்குரிய செம்மைப்படுத்தி அது சில திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். அந்த பணிகளில் நான் ஈடுபடுவேன். இறுதியாக ஞானம் பிரதம ஆசிரியர்
அதை செய்வார். நிர்வாக ஆசிரியர் இதை இவ்வளவு என்ன மாதிரி செய்ய வேணுமென்று சொல்லி எனது மகனும். எனவே குடும்பம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தால் உருவானது தான் ஞானம் என்ற சஞ்சிகை. அதுதான் இன்றைக்கு 200ஐ தாண்டி நிற்கின்றது. அவரும் உங்களோடு சமமாக நின்று தோளோடு தோள் கொடுத்து உதவி இருக்கிறார். தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. டாக்டர் ஞானம் அவர்களே, ஆரம்பித்தது இந்த ஞானம் சஞ்சிகையை நீங்கள் ஆரம்பித்த போது கட்டாயமாக ஒரு நேர்காணல் இருக்க வேண்டும், அது ஒரு சிறந்த ஆளுமையின் நேர்காணலாக இருக்க வேண்டும் என்பதோடு இன்னும் வேறு என்ன ஆக்கங்களை எல்லாம் நீங்கள் அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள்? ஏன் அவ்வாறு நினைத்தீர்கள்? ஞானம் சஞ்சிகை 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பொழுது ஈழத்திலே போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் அந்த வகையிலே ஈழத்து போருக்கு ஆதரவாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே, அந்த உரிமை போருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய ஆக்கங்களையும் தெரிவு செய்திருந்தோம். அதிலே முதலாவது ஆக்கம் ஈழத்து புலம்பெயர்ல எழுந்த எழுத்தாளர் எஸ்போவினுடைய பேட்டி வந்திருந்தது. அதே போன்று ஒரு முஸ்லீம் கவிஞர் இக்பால் அலி என்றவர், அவர் போர் தொடர்பான ஒரு கவிதையை, மிகவும் உச்சமான ஒரு கவிதையை தந்திருந்தார். இதே போன்று ஆரம்பத்திலிருந்து முதலாவது ஞானம் இதழிலிருந்து 200வது ஞானம் இதழ் வரையும் போர் தொடர்பான இலக்கியங்கள் அல்லது சமகால விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஞானம் இதழ்களை ஆய்வு செய்தால் அது ஒரு சமூகத்தின் கண்ணாடி, அதை பிரதிபலிக்கின்ற ஒரு சமூக கண்ணாடி என்று சொல்லலாம். அதே போன்று அதே வேளையில் பலருடைய நேர்காணல்களையும் நாங்கள் காலத்துக்கு காலம் பதிவு செய்து வந்திருக்கிறோம். இந்த நேர்காணல்கள் கூட அந்தந்த காலத்திலே நிகழ்ந்த முக்கிய இலக்கிய போக்குகளை ஆவணப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. சரி, நீங்கள் 150வது இதழ் ஈழத்து போர் இலக்கிய சிறப்புதலாக வந்திருக்கிறது. 200வது இதழ் ஈழத்து தமிழ் நவீன இலக்கிய வெளியை சிறப்பிப்பதாக வந்திருக்கிறது. அதற்கு முன்னர் நீங்கள் என்ன மாதிரியான அதை வகுத்தீர்கள்? அதுக்கு முதல் எங்களுடைய 100வது இதழை நாங்கள் ஈழத்து நவீன இலக்கிய சிறப்பிதழாக, இதில் கவிதை, கட்டுரை, ஒரு நாடகம் கூட இணைத்துள்ளோம். அப்போ அந்த முழுமையாக நாங்கள் இந்த 100வதை கொண்டு வந்தோம். நவீனத்திலே உள்ள சமகால அதில் உள்ள இலக்கியம் தொடர்பான ஆக்கங்கள் எல்லாத்தையும் அது இதில் ஒன்று குறிப்பிட வேண்டும். எங்களுடைய ஆரம்ப கால ஞானத்திலே நாங்கள் ஆரம்பித்த காலம் போர்க்காலம். அப்போ அதில் ஒரு கவிதை நாங்கள் போடப்பட்ட கவிதை பாராளுமன்றத்துக்கு கூட பேசப்பட்டது. அந்த கவிதையை வாசித்து காட்டினார்கள். இப்படிப்பட்ட கவிதையுடைய ஒரு சஞ்சியை இங்கே வருகின்றதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் பல எதிர்நீச்சலுக்குள் உள்ளாய்த்தான் நாங்கள் இன்றைக்கு 200க்கு வந்துடுவோம். நிச்சயமாக இதிலே நீங்கள் அப்படி தெரிவு செய்கின்ற போது நாடளாவிய ரீதியிலிருந்து ஒரு சஞ்சிகை இன்றைய காலத்தை போல் அல்ல. அப்போது ஒரு சஞ்சிகை வெளிவருகிறது என்று சொன்னால் ஏராளமான படைப்புகள் குவியும். அதிலே நீங்கள் சிறந்ததை தெரிவு செய்ய வெகு சிரமப்பட்டிருப்பீர்கள். தரமானதை தெரிவு செய்யும் போது எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள்? ஆமாம். எப்படி என்றால், நாங்கள் இந்த சஞ்சியை வடிவமைக்கும் பொழுது எல்லா பிரதேசத்திலும் இருந்து யாராவது ஒருவர் அந்த இதழிலே எழுதியிருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கொள்வோம். அதாவது கிழக்கிலங்கை, மலையகம், கொழும்பு, அப்போ தென்னிலங்கை, அப்படி எல்லா பிரதேசங்களிலும் இருந்தும் அதிலே சிறந்த அப்போது வந்த சிறந்த படைப்பை தெரிவு செய்து அதிலே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஒவ்வொரு இதழிலும் நாங்கள் சேர்த்து வந்தோம். அதே போன்று எல்லா இன மக்களும், அதாவது தமிழர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் படைப்பாளிகள், எங்களுடைய இதழிலே சிங்கள படைப்பாளிகளுடைய தமிழாக்கத்தையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அப்போது எல்லா இன மக்களுடைய படைப்புகள் கூட இந்த ஞானத்தை எடுத்து ஆய்வு செய்து கொண்டு வந்தால் படிப்படியாக நாங்கள் அதை கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிரதேசம் என்று எடுக்கிற பொழுதோ அல்ல, அது அந்த நேரங்களில் எல்லாம்
தரத்தை நாங்கள் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஆய்வுக்குட்பட்ட கற்கைக்கு கூட மிக உதவியாக இருக்கும். இப்போது ஞானம் இதழ்களை ஏறத்தாழ 10 பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து தங்களுடைய பட்டப்படிப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள். BA, MA, PhD. அதாவது தஞ்சை பல்கலைக்கழகத்திலே ரேணுகாதேவி என்ற ஒரு பெண் PhDயை செய்திருக்கிறார். அதாவது முனைவர் பட்டம். ஒரு சிங்கள மாணவி கூட இந்த ஞானத்திலே வந்த கவிதைகள், போர்க்கால கவிதைகளை ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு தமிழ் சகோதர தமிழ் மாணவியின் உதவியோடு அதை மொழிபெயர்த்து அதிலே அவர் MA பட்டம் பெற்றிருக்கிறார். அப்போது இந்த இதழானது எல்லா சமூகத்துக்கும் உதவக்கூடிய ஒரு இதழாகவும் அதே வேளை சமகால கண்ணாடியாகவும் இருந்து வந்திருக்கிறது என்பது காட்டுகின்ற கண்ணாடியாகும். உங்களுடைய இந்த வெளியீட்டு விழாவிலே ஞான ரதம் ஆமாம் 2 நூல்களாகத்தான் வெளிவந்தது. ஒன்று ஞானம் கலை இலக்கிய சஞ்சிகை சிறப்பிதழாக 200வது சிறப்பிதழாக, அடுத்தது ஞான ரதம் தி ஞானசேகரன் பவள மலர் என்று வெளிவந்தது. ஆமாம், இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஞான ரதம் என்று பெயர் இடப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது பதிப்பாசிரியரால் அந்த பெயர் இடப்பட்டது. ஒன்று, ஞானம் சஞ்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் ஞானசேகரன், என்னுடைய மனைவியின் பெயர் ஞானலட்சுமி. அப்போது ஞானம் என்ற சஞ்சிகைக்கு நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். இந்த ஞானம் ஒரு தேராக அமைந்து ஒரு ரதம் போன்று ஆரம்பத்திலே இருந்து இற்றை வரை வந்திருக்கிறது. இந்த என்னை பொறுத்தவரையிலே ஞானரதம் என்ற பெயர் பொருத்தம் ஆனது தான். ஆனாலும் இந்த சிறப்புக்கெல்லாம் என்னுடைய பரம்பரையினர் மூத்தோர் பலர் தமிழ் ஆர்வம் மிக்கவர்களாக, உதாரணமாக சொன்னால் வித்துவ சிரோன்மணி கணேசையர் போன்றவர்களுடைய அந்த ஆர்வம், அந்த பரம்பரை அழகு என்னிலே வந்திருக்கிறது. எனவே இந்த ஞான ரதத்தை வடிவமைத்தது அந்த பரம்பரை அழகுதான். இந்த ஞான ரதத்தை வடம்பிடித்து இழுத்தவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய இந்த எழுத்தாளர்களும். அப்போது அவர்கள் இந்த எழுத்தாளர்களுடைய கட்டுரைகள் அதை சொல்லுகின்றன. அதனாலே தான் இது ஞான ரதம் என்று பெயர் வைக்கப்பட்டு இந்த 100 எழுத்தாளர்கள் அதிலே எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய சிறுகதைகள் பற்றி, என்னுடைய நாவல்கள் பற்றி, என்னுடைய ஞானம் சஞ்சியை பற்றி, என்னுடைய பயண இலக்கியங்கள் பற்றி, என்னுடைய இலக்கிய செயற்பாடுகள் பற்றி, என்னுடைய பதிப்புகள் பற்றி, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலே எழுதியிருக்கிறார்கள். இந்த எழுதினவர்கள் எல்லோரும் இந்த ஞான ரதத்தின் ஏதோ ஒரு வகையில் செய்கிறார்கள் அல்லது வடம் பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. இன்றைய நிலை எனக்கு சொந்தமானது அல்ல, எல்லோரும் சேர்ந்து இழுத்த ரதம் இந்த நிலையில் வந்திருக்கிறது என்ற ஒரு குறியீடு தான் இந்த ஞான. இதில் ஒன்று பதிவு செய்ய வேண்டும் என்னவென்றால், இதில் உள்ள 100 கட்டுரைகளில் ஏறத்தாழ 32 கட்டுரைகள், அதில் 2 கவிதையை நாங்கள் இணைத்துள்ளோம். எல்லாம் இங்கே இருந்து புலம்பெயர்ந்தவர்கள், எங்களுடைய ஞானத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரைகள். அப்போ புலம்பெயர்ந்தவர்களும் எழுதியுள்ளார்கள், இலங்கையில் உள்ள எங்களோட ஞானத்தோடு வந்தவர்களும் எழுதியுள்ளார்கள். எல்லா படைப்பாளிகளையும் நாங்கள் ஏறத்தால் அதுக்குள் இணைத்துள்ளது தான் எங்களுக்கு மிகவும் ஒரு ஆத்மபூர்வமான விடயமான. டாக்டர் ஞானம் அவர்கள் கூறினார்கள், அது முன்னோர்களோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த அலகுகளோடு அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று. அது இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்கு நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால சந்ததி அந்த வடத்தை பிடிக்க வேண்டும். அதற்கு இப்போது தயாராக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆர்வம். நான் கூற வேண்டும், என்னுடைய மகன் ஞான பாலச்சந்திரன் அவர் இதனுடைய நிர்வாக ஆசிரியர்.
உண்மையிலே அவர் ஆஸ்திரேலியாவிலே கணனி தொழில்நுட்ப படித்தவர், ஒனர்ஸ் செய்தவர். அங்கு பதிவுரிமை பெற்று தொழில் பார்த்து கொண்டிருந்தவர். ஆனாலும் அவருடைய அந்த தமிழ் உணர்வு அவரை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. இன்று பார்த்தால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு திருட்டுத்தனமாக போகிறவர்களைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இன்றைய ஒரு இளைஞன், ஒரு படித்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு கோபங்கள் எல்லாம் துறந்து விட்டு இங்கே வந்திருக்கிறார் என்றால் அந்த எங்களுடைய பரம்பரை அழகு அவரை இழுத்து வந்திருக்கிறது. இப்பொழுது அவர் தமிழ் செய்து கொண்டிருக்கிறார். பல ஈழமும் தமிழும் என்ற தொடரிலே ஏறத்தாழ 7 நூல்களை கொண்டிருக்கிறார். அவருடைய அடுத்த வெளிவர இருக்கின்ற நூல் 1020 பக்கத்திலே வெளிவர இருக்கிறது. அது யாழ்ப்பாணத்திலே அந்த நூல் வெளியீட்டு விழா வரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஞானத்தின் முக்கியமான அவரையும் நாங்கள் ஞானத்துக்குள் உள்வாங்கி இருப்பதால் அவரிடம் இப்பொழுது ஞானம் படிப்படியாக அவரிடம் கையளிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வடத்தை பிடித்து விட்டார். நிச்சயமாக அவர் சிறப்பாக அதை கொண்டு செல்வார். இதழ் 200 பக்கத்தோட குணந்தம். புலம்பெயர் சொல்லி போர் இலக்கியம் 620 பக்கம். புலம்பெயர் இலக்கிய சிறப்பிதழ் 960 பக்கம். இந்த புத்தகமோ 1000 பக்கம். ஆனால் அவரால் சமூகத்து இலக்கியத்துக்கு கையளிக்கப்படுகிற புத்தகம் 1022 பக்கங்கள். அதாவது சித்திர கவி திரட்டுன்னு சொல்லி இத்தகைய முறையில் அந்த காலத்து கவிஞர்கள் ஒரு சித்திரத்துக்குள்ளே கவியை பாடியிருக்கிறார்கள். தேர் மூலம் எத்தனையோ விதமான அதுகளெல்லாம் அவர் ஒன்று திரட்டி அதனை இப்போ அதை இலக்கிய உலகுக்கு அளிக்க உள்ளார். அப்போ அந்த இலக்கிய எங்களுடைய ஞானம் என்ற வடத்தை அவர் நன்றாக பிடித்து விட்டார். அண்மையில் தான் நடந்தது இந்த விழா, வெகு சிறப்பாக நடைபெற்றது. உங்களுடைய சிரமங்கள் நீங்கள் அந்த சொல்லுவார்கள், பிரசவத்தின் பின் குழந்தையின் முகத்தை பார்த்ததும் தாய்ப்பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே மறந்திருக்கும். அது போன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு அந்த நூல் இந்த வெளியீட்டிலே விழாவிலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இது பற்றிய அங்கே வருகை தந்திருந்த கல்வியாளர்கள், இலக்கிய கர்த்தாக்கள், படைப்பாளிகள் இவர்களுடைய விமர்சனங்கள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் பற்றி? ஆமாம், அதை பற்றி நாங்களே அதை பற்றி சொல்வது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஆனாலும் அதை சொல்லுகிறேன் நீங்கள் கேட்கிறபடியால். இதுவரை காலம் ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் 30-40 வருடம் கொழும்பிலே வாழ்கிறோம். திருச்சந்திரன் என்பது அவருடைய பெயர், செல்வி திருச்சந்திரனுடைய கணவர். அவர் கூறினார், நாங்கள் 30-40 வருடம் இங்கே இருக்கிறோம். இப்படியொரு விழாவை, மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு திறம்பட அமைந்த விழாவை நாங்கள் காணவில்லை என்று அவர் சொன்னோம். அதே மாதிரி எங்களுடைய வேல் அமுதன் என்று இன்னொரு எழுத்தாளர், அவரும் இதே கருத்து, இப்படி ஒரு விழா சிறப்பாக ஒரு பவள விழா இடம்பெறவில்லை என்று. பேராசிரியர் சபா ஜெயராஜா சொன்னார், ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பான விழா என்பதை பேராசிரியர் சபா ஜெயராஜா பதிவு செய்திருக்கார். இப்படி பலரும் ஒருமுகமாக இந்த விழா அதிஉன்னதமாக மிகச்சிறப்பாக இப்படி ஒரு விழா சமீபத்திலே நடக்கவில்லை என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சோமானந்தன், பத்மா சோமானந்தன் அம்மா இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு விழா நடக்கவில்லை, அது ஒரு எழுத்தாளனுக்கு நடக்கவில்லை. அது எங்களுடைய திறமை என்று சொல்ல முடியாது, இந்த விழா குழுவினருடைய திறமை என்று தான் நான் சொல்வேன். டாக்டர் ஞானம் அவர்களே, இது 200வது சஞ்சிகை, சிறப்பு வெளியீடு. எத்தனையோ நேர்காணல்கள் வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் கட்டாயமாக ஒரு நேர்காணலை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையில். ஆனால் இதில் குறிப்பாக உங்களுடைய துணைவியார் சொன்னார் 60 நேர்காணல்களை சேர்த்திருப்பதாக. எந்த வகையிலே இல்லை அல்லது எந்த அடிப்படையிலே இதை சேர்த்து கொண்டீர்கள்? இந்த நேர்காணலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்னென்றால், இந்த ஈழத்திலே ஒரு சஞ்சிய வரலாற்றிலே முதல் ஒரு சஞ்சியை வெளிக்கொண்டவர் கே கணேசன். அவருடைய நேர்காணல் இதில் இருக்கிறது. அதனை அடுத்து வரதர் மறுமலர்ச்சி என்ற
பத்திரிகை கொண்டவர் வரதவர், அதனுடைய உதவி ஆசிரியர் இருந்தவர் பஞ்சாட்சர சர்மா. இவர்களெல்லாம் அவர்களுடைய அனுபவங்களை முதல் கொண்ட பொழுது இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேர்காணலே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அமரர்கள் ஆகிவிட்டார்கள். அவற்றை நாங்கள் இனி பெற முடியாது. அதே போன்று டொமினிக் ஜீவா நீண்ட காலம் ஒரு நேர்காணலை கொண்டவர். தன்னுடைய அனுபவங்களை அதிலே கூறியிருக்கிறார். இது வேறவர்கள பேராசிரியர்கள் பொன் பூவோலோசிங்கம், நுகுமான், பேராசிரியர் சபா ஜெயராஜா, துரை மனோகரன் போன்றவர்கள் இதிலே நேர்காணல் நீண்ட நேர்காணல்களாக பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர் நீண்ட 20 இதழ்களிலே கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஈழத்து இலக்கியம் முற்போக்கு இலக்கியத்தின் பிதாமகன் என்று அவர் அந்த அனுபவங்களை அதிலே கூறியிருக்கிறார். அதே போன்று எஸ்போ என்பவர் புலம்பெயர் எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், அவருடைய நீண்ட நேர்காணல். சங்கியாளியானுடைய நீண்ட அவர் பல தொகுப்புகளை கொண்டவர். ஈழத்து சிறுகதை வளர்ச்சி என்ற ஆய்வு நூலை கொண்டவர். அதே போன்று தெளிவத்தை ஜோசப் மலையத்தின் பிரதிநிதியாக இருந்த இவர்களுடைய நீண்ட நேர்காணல்கள் எல்லாம் இதிலே அடக்கம். இந்த நீண்ட நேர்காணல்கள் தமிழ் சஞ்சிய வரலாற்றிலே இங்கேயும் சரி அல்லது தமிழகத்திலும் சரி எந்த ஒரு சஞ்சிய வரலாற்றிலும் நீண்ட நேர்காணல்கள் எதுவும் வரவில்லை. அதே போன்று 60 பேருடைய நேர்காணல் தொகுப்பு எதுவும் இதுவரை காலம் சஞ்சிய வரலாற்றிலே வரவில்லை. ஆகவே இந்த நேர்காணல்கள் ஒரு ஈழத்து இலக்கியம் நவீன இலக்கியத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவர் இந்த நேர்காணலை வாசித்தாலே போதும். அது மட்டுமல்ல, இவர்கள் அமரராகிவிட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய தன் வரலாறாகவும் இந்த நேர்காணல்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சிவத்தம்பி எடுத்தால் அவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி இந்த நிலைக்கு வந்தார் என்றது அவருடைய வாழ்க்கை தன் வரலாற்று பதிவுகளாகவும் இந்த நேர்காணல்கள் வந்திருக்கின்றன. இந்த இன்னும் ஒரு விடயம், ஒருவரை பற்றி சொல்வதை விட அவரே சாட்சியாக சொல்வது அது மிகவும் வலிமை உடையது. அந்த வகையிலும் இது ஒரு அதிகாரபூர்வமான பதிவு. அந்த வகையிலும் இந்த நேர்காணல்கள் மிக மிக முக்கியமானவை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நேர்காணலில் பெரும்பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். சில நேர்காணல்கள், அதாவது நடனம், சங்கீதம் போன்ற நேர்காணலை துணைவியார் எடுத்திருக்கிறார். வேறு பலர் இந்த நேர்காணலை அந்தந்த துறை சார்ந்தவர்களை கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இப்படியான ஒரு நேர்காணல் தொகுப்பை எதிர்காலத்திலும் யாரும் கொண்டுவர முடியாது. ஏனென்றால் பலர் அமரர்களாகிவிட்டார்கள். எனவே இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கு சொல்லி வைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய பவள விழா சிறப்போடு 200வது சஞ்சிகை வெளியீட்டின் சிறப்போடு இன்று உங்களை நாங்கள் சந்தித்தோம். எங்களுடைய பட்டறைக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதன் மூலம் நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறந்த படைப்பாளிகளாக வேண்டும், துணைவருக்கு துணையாக இருந்து நாமும் அவரை சாதனை படைக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அல்லது நினைக்க தூண்டுகின்ற வகையில் உங்களுடைய நேர்காணல் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இருவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த தூவானம் நிகழ்ச்சிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றி, வணக்கம். உன் நண்பன் யார் என்று நீ சொல், நீ யாரென்று நான் சொல்கிறேன் என்றான் ஒரு அறிஞன். இதற்கும் சற்று மேலே போனால் நீங்கள் வாசிக்கின்ற புத்தகங்களை வைத்து நிச்சயமாக நீங்கள் யார் என்று இனம் கண்டு கொள்ளலாம். சிலருக்கு புத்தகம் வாசிப்பதில் நிறைய ஈடுபாடு இருக்கும். ஆனால் சுவையான, சுவாரஸ்யமான, நல்ல விஷயங்களை தருகின்ற புத்தகங்களை எப்படி தேடுவது என்கின்ற ஒரு சிரமமும் இருக்கும். இதனால் எங்கே புத்தகம் கிடைக்கிறது என்கின்ற கவலையும் இருக்கும். அந்த கவலையை எல்லாம் போக்குவதற்காகத்தான் தூவானம் உங்களை வாரம் தோறும் நூலகத்துக்கு அழைத்து செல்கிறது. இன்றும் இதோ நூலகம் உங்களை வாசல் திறந்து வரவேற்கிறது. இன்னொரு நூலகத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே நான் கடந்த ஒரு நூலகத்திலே கூறியது போல் இந்த நாட்டிலே பல
நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவள் பல தரத்தினர், அதாவது தரத்தினர் என்று நான் கூறுகின்றதும் புதியவர்கள், இளையவர்கள் என்று எல்லோருமே எழுதி கொண்டு அவர்களை நூல் வடிவமாக்கி விடுகிறார்கள். அந்த நூல்களிலே பற்றிய தகவல்கள் சரியாக மக்களிடம் போய் சேரவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்போது நாம் அவர்களுக்கான அந்த நிலையிலே, அதாவது அவர்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்க வேண்டும். இந்த நூல்களை வெளியிடறதுக்கு இந்த வெளிவந்திருப்ப தகவலை இந்த நூலகம் மூலாக தூவானம் நேயர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறும். அதே நேரத்தில் நான் கூறிய போது புதிய புத்தகங்கள் நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்று கூறினோம். அந்த வகையிலே பல இளம் எழுத்தாளர்கள் அவர்கள் பொதுவாக எழுத வருகின்ற பொழுதெல்லாம் இந்த காதலைத்தான் முதலில் எல்லா எழுத்தாளர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே காதல் பித்தனின் கிறுக்கள் என்ற ஒரு பொத்துவிலிருந்து ஒரு தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. பொத்துவில் அஜ்மல் கான் அவர் எழுதிய இந்த கவிதை தொகுப்பிலே அழகான வடிவமைப்பாக இருக்கின்றது. அத்தோடு காதல் கவிதைகளாக இவை எல்லாம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்தை அவருடைய வயதுக்கேற்ற அந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். எதிர்காலத்திலே அவர் பரவலாக அனுபவங்கள் பெற்று புதிய விஷயங்களை ஒரு பல்வேறுபட்ட பார்வையுடன் கூடிய படைப்புகளை அவர் தர வேண்டும். ஏனென்றால் இந்த துறையிலே அவர் இருக்கின்றார் என்ற வகையில் அதை பற்றி அவர் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த ஒரு புத்தகம், ஒரு முக்கியமான புத்தகம். நான் நினைக்கின்றேன் நாம் பல விதங்களிலே சூழல் மாசடைதலை பற்றி பேசுகிறோம், அல்லது இன்று நாம் இந்த டெங்கு ஒழிப்பு இப்படியான பல இந்த சூழல் என்றதை இப்போ இந்த சூழல் மாசடைதல் அல்லது சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் அல்லது சூழல் மாசடைதல் சம்பந்தமான விஷயங்களிலே நமக்கு என்னவென்றால் ஒரு ரொம்ப நுண்ணியமான மேலந்த வாரியாக சூழலை சுத்தமாக வைத்திருக்கிற என்ற வகையான ஒரு வகைகளுக்குள் தான் அதை மாற்றுகிறோம். ஆனால் அந்த சூழல் மாசடைதல் அல்லது சூழலை சுரண்டுகின்ற இந்த சூழல் எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அதுவே ஒரு அரசியலாக மிக நுண் அரசியலாக இது செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த வகையிலே சூழலும் சுரண்டலும் ஏகாதிபத்தியம் என்ற ஒரு நூல் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த நூலை எழுதியவர் ஏஎம் ரியாஸ் அஹ்மத் அவர்கள். இது மருதமுனை வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய ரியாஸ் அஹ்மத் ஒரு சிரேஷ்ட விரும்பியாளர், விலங்கியல் துறை, கிழக்கு பல்கலைக்கழகம் விளையாடுகிறார். இவர் ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர் கூட என்பது இங்கே குறிப்பிட்டு, இந்த நூலிலே சுற்றுப்புற சூழல் சார்ந்த கோட்பாட்டு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் வலுவான நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் முன்கொண்டு செல்கின்ற ஒரு ஆளுமை ரியாஸ் அஹ்மத் ஆய்வரும் உரிமை நூலாக அறிவு செயற்பாட்டை முன்னெடுத்து திறன் கொண்ட ரியாஸ் அஹ்மத் படைப்பாக்க ரீதியாகவும் ஆக்கங்களை வெளிப்படுத்தும் வல்லமை கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்க விடியாகும் என்று கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இந்த நூலிலே அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த நூலில் எனக்கு நான் கூறியது போல் இந்த சூழல் மாசடைதல் என்ற வெறுமனே கையேடுகளாக அந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அப்பால் அவ்வாறான அது ஒரு அரசியலாக அதுக்குள் ஒரு பெரும் இயக்கமாக அது சுரண்டப்படுகின்ற விதத்தை மிக ஆழமான ஆய்வுகள் மூலம், அதே நேரத்தில் எவ்வாறு இதெல்லாம் வெறுமனே ஒரு வளர்ந்து வரும் நாடுகளிலே எவ்வாறு எல்லா வகையான சுரண்டலுக்கு அதைப்போல் இந்த சூழலும் சுரண்டப்படுகிறது என்பதை பற்றி ஒரு சரியான ஆய்வை, அதாவது காலனித்துவ ஆக்கிரமிப்பை எவ்வாறு காணப்பட்ட நாளில் பௌதிக சூழல் மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும் என்பதை விவரிப்பதற்காக சூழல் ஏகாதிபத்தியம் என்ற பதம் அர்த்தம் கொள்ளப்படுகிறது என்று சொல்லி இந்த நூலிலே அவரிடத்தில். ஆகவே இத்தகைய புதிய சிந்தனைகளை வெறுமனே எளிமைப்படுத்தி கொடுப்பது ஒரு புறம், அதே நேரத்தில் இன்னொரு புறம் அதனுடைய சரியான ஆழமான ஆய்வு ரீதியாக இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது, அதை நூல் உருவம் பெற வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே ரியாஸ் அஹ்மதுடைய இந்த சூழலும் சுரண்டலும் ஏகாதிபத்தியமும் என்ற இந்த நூல் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. நான் இந்த சூழல் அல்லது இலகுப்படுத்தி கொடுத்தல் ஒரு பக்கம் நாம் அதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக விளக்கம் சொல்வது என்பது போக, இன்னொரு புறத்தில் அதை நாம் இலகுப்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு மிக முக்கியமாக நாம் உங்களுக்கு தெரியும் சூழல் மாசடைதல் சம்பந்தமானதோ அல்லது வேறு கவன ஈர்ப்போ அல்லது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற நிலைமை வேறு விஷயங்களை சார்ந்த விஷயங்கள் என்றால் அதற்கு ஊடகமாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த வெகுஜன ஊடகங்கள் நூலாக இதை செய்வது. இந்த வகையிலே ஒரு இலங்கையில் வெளிவந்த ஒரு முக்கியமான நூல் வெகுஜன ஊடகவியல் ஓர் அறிமுகம் ஸ்ரீ பிரந்திரன் என்றவர் எழுதியிருக்கிறார். இந்த நூலிலே வெகுஜன ஊடகவியல் என்றால் என்ன, அதை பற்றி ஒரு மிக இலகுவான மொழியிலே மிக சிறப்பான முறையிலே அதே நேரத்தில் எல்லோருக்கும் விளங்கும் மொழியிலே
ஆரம்ப கால மாணவர்களுக்கு வெகுஜன ஊடகவியல் மாணவர்களுக்கும் விளங்கும் வகையிலே அவர் இந்த நூலை அமைத்திருக்கிறார். காயத்ரி பப்ளிகேஷனாக வெளிவந்திருக்கிறது. இவரும் ஒரு ஊடகவியல் கல்லூரியின் விரிவுரையாளராக இருக்கிறார். இந்த வெகுஜன ஊடகவியலின் அறிமுகத்தின் மூலம் இந்த வெகுஜன ஊடகவியல் என்றால் என்ன என்ற கணிசமான நாங்கள் சாதாரண மக்களுக்கு இந்த வானொலி அல்லது பத்திரிகை என்று சும்மா சொல்லிக் கொள்கிறோம். இந்த வெகுஜன ஊடகவியலுடைய தன்மைகள் என்ன, அது எவ்வாறு இருக்கும், அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதை பற்றி பல ஆய்வுகள் ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கின்றன. அவ்வாறு ஒரு தமிழிலே இந்த வெகுஜன ஊடகவியலை பற்றிய சில குறிப்புகள் அல்லது அறிமுக நிலையில் இருக்கின்ற சில நூல்கள் நமக்கு தேவை. அந்த வகையிலே வெகுஜன ஊடகவியல் ஒரு அறிமுகம் S.T. ஸ்ரீபிரேந்திரன் எழுதிய இந்த நூலும் ஒரு முக்கியமான நூல் என்று கூறி அடுத்ததாக நாம் ஒரு நாவலை பற்றி பேச இருக்கின்றோம். உண்மையிலே ஈழத்து இலக்கியத்திலே பிராந்திய இலக்கியம் அல்லது பிரதேச வழக்கு அல்லது மண் வாசனை என்றது மிக 60களுக்கு பின்னாலே மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த விஷயங்களில், அதாவது அந்த மண் வாசனை பற்றி பேசுதல் என்பது போகின்ற போது பலவிதமான வழக்குகளை கையாளப்பட்ட இலக்கியங்கள் என்பது மிக முக்கியம். இந்தியாவிலிருந்து நம் புத்தகங்கள் வெளிவந்த போது அதில் உள்ள சென்னை மொழி அல்லது திருநெல்வேலி மொழி அல்லது பிராமண சமூகத்தின் மொழியெல்லாம் இந்த வாசகர்கள் புரிந்து கொண்டு எழுதினார்கள், புரிந்து கொண்டார். ஆனால் நம் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்து மொழியை கையாண்டு இலக்கியங்கள் வந்தபோது, அதை பிரதேச வழக்கை கையாண்டு வந்தபோது இந்தியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது விளங்கவில்லை என்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே 50களின் தொடக்கத்திலேயே ஈழத்தில் மண் வாசனை பிரதேச வழக்கு என்ற விஷயம் ஈழத்து இலக்கியத்தின் முன்னோடியான நிகழ்விலே பங்கு பெற்றுவிட்டது என்பதுதான் மிக முக்கியம். அங்கு பல விஷயங்களிலே இந்த யாழ்ப்பாண சமூகம் மட்டுமல்ல, பிற்காலத்திலே தென்பகுதியிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய பேச்சு வழக்கு பிரதேச வழக்கு ஆக இந்த மண் வாசனையுடன் படைப்புகள் தருகின்றதில் நான் நினைக்கின்றேன் அங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப அபூர்வமாக ஓரிரு கிராமிய சமூக சூழல் அச்சுட்டமாக ராஜநாராயணன் பூமணி போன்றவர்கள் வந்தபோது அந்த நேரத்தில் அவர்கள் மிக அபூர்வமாக ஒரு எழுத்தாளர்களாக கணிக்கப்பட்டார். ஆனால் இலங்கையிலே அந்த நாட்களிலே டொமினிக் ஜீவா முதல் கொண்டு டேனியல் வரை எல்லா எழுத்தாளர்களும் பிற்காலத்தில் அத்தனை எழுத்தாளர்களிடமும் இந்த பேச்சு வழக்கு அல்லது பிரதேச வழக்கு என்பது மிக முக்கியத்துவம் பெற்று வந்தது. ஆகவே அதன் பாரம்பரியத்தில் இன்று வரை கூட நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், இன்னொரு வகையில் சொல்லப்போனால் பேச்சோசை பண்புவை கவிதையில் ஈழத்து தமிழ் இலக்கியம்தான் அதிகமாக சரியாக அல்லது கொண்டு வந்ததில் முன்னோடியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய காலகட்டம் வரை நமக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்ற நாவல்களாக இருக்கட்டும் அல்லது சிறுகதைகளாக இருக்கட்டும், இந்த பேச்சு வழக்கு பிரதேச வழக்கு என்பது அச்சொட்டாக கையாளப்பட்டு அதன் மூலம் அந்த மண் வாசனையை பிரதிபலிக்கின்ற இலக்கியங்கள் தான் சிறந்த இலக்கியங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. அது சரியாக அதில் உள்ள சில கதைகள் அல்லது அது சொல்லப்படுற விடயங்கள் ஒரு தரம் என்பதை விட சில போதாமைகளுக்கு அப்பால் நான் நினைக்கின்றேன் இந்த மண் வாசனை கையாளுதல் அல்லது மண் வாசனையுடன் எழுத்தை கொடுத்தல் என்பதில் தமிழகத்து இலக்கியக்காரர்களை விட ஈழத்து இலக்கியக்காரர்கள் முன்னணியில் நிற்கிறார்கள் என்ற வகையில் இந்த வரிசையில் இன்று நமக்கு சேர்ந்திருக்கிற ஒரு நூல் தான் களவங்கட்டிகள் ஜே வஹாப்தீனுடைய புத்தகம். இந்த நூலை பண்பாட்டு அலுவலக திணைக்களம் கிழக்கு மாகாணம் வெளியிட்டிருக்கிறது. இந்த கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் நல்ல நல்ல நூல்களை, அந்த கிழக்கு மாகாணத்து படைப்பாளிகளை, இதுவரை நூல் போடாத மூத்த எழுத்தாளர் பலருடைய படைப்புகளை இவர்கள் நூலாக்கி தந்து கொண்டிருக்காங்க. அந்த பணியை பாராட்டி இந்த களவாங்கட்டிகள் என்ற நாவலுக்கு வருவோம். உண்மையிலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வஹாப் இலங்கையிலிருந்து 20 லட்சம் முஸ்லீம் 20 லட்சம் பிரச்சனை என்ற முரண்பாடுகள் மத்தியிலே மிக அழகாக ஒரு சிறந்த நாவலுடைய தந்திருக்கிறார் வஹாபின். அவர் காத்தான்குடியை சேர்ந்தவர். இந்த நாவலுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நாவல் தான் ஃபியாவெல் காலி இலக்கிய விழாவிலே இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் பெற்று இருக்கிற இந்த நாவல் தான் என்றதை ஒரு தகவலை நான் இங்கே கூறிக்கொண்டு, இந்த நாவலிலே கையாளப்பட்டிருக்கிற பிரதேச வழக்கு, அதே நேரத்தில் கிழக்கு மாகாண சூழலில் ஏற்பட்ட
பல்வேறு மாற்றங்கள். நான் கூறினேன், அந்த ஈழத்து இலக்கியத்தை பொறுத்தவரையிலே 60க்கு பின் யதார்த்த இலக்கியம், அதே நேரத்தில் அன்றைய சூழலுக்கு அந்தந்த காலகட்டத்தில் எழுதினவர்கள் எழுத்துக்கள் அந்தந்த பிரச்சனையை பேசின, வெறும் கற்பனை இலக்கியங்கள் பேசவில்லை. இந்த வகையில் இந்த வஹாபுதீன் போன்றவர்கள் இங்கே எழுத வந்தபோது அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை அவர்கள் இதில் பேசுகிறார். அந்த வகையிலே சுனாமி ஏற்படுத்திய தாக்கங்கள் மற்றும் அந்த ஒழுவில் துறைமுகம் எதிர்காலத்தில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்களை, தொழிலாளர் வர்க்க பிரச்சனை, அங்கு ஏற்பட்ட தொழில் பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட வர்க்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கையாளுற நிலையிலே இந்த நாவலிலே வஹாபுதீன் என்ன செய்திருக்கிறார்னா, பேச்சு வழக்கோடு அந்த மண் வாசனையோடு அவர் தந்திருக்கிறார். இந்த நாவலுடைய வடிவமைப்பு ஒரு சிறு குறைபாடுகள் கொண்டாலும் கூட அவர் பேச எடுத்துக்கின்ற விடயங்களும் சரி, அல்லது அவர் அந்த விடயங்கள் ஒரு யதார்த்தபூர்வமான சமகாலத்துக்குரியவை என்பது தான் மிக முக்கியம். அந்த வகையில் இன்று கிழக்கு மாகாணம், நான் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூறியது போல், கிழக்கு மாகாணத்து இலக்கியங்கள் சமீப காலமாக மிக தீவிரமாக கிழக்கு மாகாணத்திலிருந்து இலக்கிய படைப்பு ஆக்கங்கள் பங்களிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் கவிதை, குறிப்பாக கவிதை முன்னிலை வகிக்கிறது. அடுத்ததாக நாவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாவல்கள் இளம் படைப்பாளிகள் படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நாவல்களிலே நான் வெறும் இளம் படைப்பாளிகள் என்று சொன்ன போது வெறும் தமிழ்நாட்டு இலக்கியத்தினுடைய தாக்கத்தில் எழுதாமல் ஆழமாக அந்த மண் வாசனையுடன் அவர்களுடைய பிரச்சனைகளை எழுதுகிறார். அதில் உள்ள சில கலைத்துவம் அல்லது சில குறைபாடுகளுக்கு அப்பால் இந்த பங்களிப்பின் மூலம் என்ன நடக்கிறது என்றால், அந்த மண் வாசனையை, இந்த காலகட்டத்து வாழ்வியலை இலக்கியங்களாக்கி தருகின்ற ஒரு ஆவணப்படுத்தல் இந்த இவர்களுடைய படைப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த வகையில் இந்த உதாரணமாக ஒழுவில் அமைக்கப்பட்ட துறைமுகமாக இருக்கட்டும், அல்லது சுனாமி காலத்து அனுபவமாக இருக்கட்டும், இது அவர்களை இந்த நாவல் ஊடாக படைக்கின்ற போது, வெறும் கவிதையில் ஒரு படைக்கின்ற போது ஒரு அனுபவத்தை, அது ஒரு உணர்ச்சி விஷயமாக இருக்கோ, இது புனைவு இலக்கியத்தில் வருகின்ற போது அதிலே பலவிதமான சம்பவங்கள், அந்த பதிவுகள், அதை ஆவணப்படுத்தி அங்கே கற்பனைக்கு அப்பால் வேறு விஷயங்களை நாம் அங்கே தரிசிக்க முடியும். அதாவது கற்பனைக்கு அப்பால் இன்று நடந்து முடிந்த யதார்த்தத்தினுடைய விளைவுகளை ஒரு புனையல் பாங்காக சொல்லுகின்ற போது அது நிச்சயமாக யதார்த்தவாத இலக்கியங்களாக இருக்குது. இன்றைய பின்னவீனத்துவ எழுத்து முறைமை பற்றி ஒரு மேலோங்கி நிற்கிற, அல்லது அதை பற்றி ஆர்வம் மேலோங்கி நிற்கின்ற இந்த சூழலிலே வஹாபுதீனுடைய போன்றவர்களுடைய இந்த நாவல்கள் அல்லது இந்த நேர்கோட்டு முறையிலே புனைவுகளை தந்து கொண்டிருக்கிற இவர்களுடைய படைப்புகளுடைய பங்கு, அல்லது அவர்களை எவ்வாறு இதை கணக்கிடலாம், இவர்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் இத்தகைய படைப்புகளுடைய பாத்திரம் என்ன இலங்கை ஈழத்து இலக்கிய நாவல் வளர்ச்சியிலே அல்லது புனைவு இலக்கிய வளர்ச்சியிலே என்பது நாம் பேச வேண்டியது. என்னால் உண்மையிலே நூலகம் போன்ற இந்த பகுதியிலே நூல்களை அறிமுகப்படுத்தலாமே தவிர விமர்சனங்கள், நீண்ட விமர்சனங்கள் இதில் இடம்பெறக்கூடிய சாத்தியமில்லை. ஆகவே நான் அப்பொழுது கூறியது போல், இன்று நாட்டிலே தினம் ஒவ்வொரு வாரமும் பல நூல்கள், ஏதோ 2 நூல் 3 நூல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நாம் அறிய வைக்க வேண்டியிருக்கு. சில வருடங்கள் இப்போ இந்த பகுதிய ஒரு நிகழ்ச்சி வேறு ஊடகங்கள் இல்லாத சூழலிலே சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்க பல புத்தகங்களை பற்றிய தகவல்களை பலருக்கு தெரியாத நிலையிலே நான் எதிர்கால நூலக பகுதியிலே, நூலகம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த நூல்களையும் இங்கு நாம் அறிமுகப்படுத்த விளைகிறோம். ஏனென்றால் இந்த தகவல்கள், இந்த வெகுஜன ஊடகம் போன்ற இந்த அமைப்பில், தூவானம் போன்ற அல்லது அந்த சுயாதீன தொலைக்காட்சி போன்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்றவற்றில் இந்த தகவல்களை கொடுப்பதன் மூலம் அவர்களை இந்த தகவலை அடைவதன் மூலம் அவர்களும் தேடி படிக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது. மற்றபடி ஒரு தரம், அதாவது நான் இங்கே விமர்சன அணுகுமுறையில் இந்த நூல்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை. ஒவ்வொரு நிச்சயமாக இந்த தகவல்களாக சொல்வது தான் நோக்கமாக இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது என கூறி, இன்னொரு நூலகத்திலே இன்னும் பல நூல்களை பற்றிய ஒரு அறிமுக குறிப்புகளோடு நாம் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறோம். ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய மகிழ்ச்சியோடு, புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டிய திருப்தியோடு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.